ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 12. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னைக்கான ரிசல்ட் நம்பர் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 817. இதில் நான் பி போர்டில் எடுத்த நம்பர் வந்து 17. இந்த ரெண்டு நம்பருமே எடுத்திருப்பேன். இந்த 17 இந்த ரெண்டு நம்பருமே பி போர்டில் 1 தான் பாஸ் ஆகிருந்தது. சி போர்டில் 7 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நான் வந்து 9ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஆனால் 8 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நம்ம எடுத்த நம்பரில் வந்து ஒரு போர்டு பி போர்டு நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா? பி போர்ட்லேயே 17 சொல்லியிருப்பேன். ஆனால் 17 பிசி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 எடுத்திருந்தேன். ஏ போர்டில் 8 பாஸ் ஆகிடுச்சு. பி போர்டில் தான் 17 சொல்லியிருப்பேன். பி போர்டில் 1, சி போர்டில் 5, 6 எடுத்திருந்தேன். ஓகேவா? பி போர்டு மட்டும் கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி சி போர்டில் 7 கொடுத்துட்டாங்க. இதுவுமே இந்த காரணியா இயர்லி சார்ட்டு. ஓகேவா? காரணியா இயர்லி சார்ட் படி 3வது மெத்தடில் நம்ம எடுத்த மெத்தட் கரெக்டாக இருந்தது. இப்போ 4 வாரமாக நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 1, 7 இந்த ரெண்டு நம்பர் தான் அடுத்தடுத்த வார ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும்னு இன்றைக்கான வீடியோவில் சொல்லியிருப்பேன். 710வது ட்ராலேருந்தே இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு 10வது ட்ராவில் 1, 711வது ட்ராவில் 7 பாஸ் ஆகிருக்கும், 712வது ட்ராவில் 1, 713வது ட்ராலையும் 7, 714வது ட்ரா அதாவது போன வார ரிசல்ட்லேயும் 7 பாஸ் ஆகிருந்தது. இந்த மெத்தட்லாம் கம்பேர் பண்ணி தான் பி போர்ட்லேயும் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 1 இல்லைனா 7 வரலான்னு சொல்லியிருப்பேன். இதே மாதிரி 1 மட்டும்தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருந்தது. 7 வந்து சி போர்டில் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சம்ருதி சார்ட்டு. ஓகேவா? சம்ருதி நாளைக்கு வந்து 12வது ட்ரா. இது வரைக்குமே வந்து ஒரு 11 ட்ரா நடந்திருக்கும். இந்த 11 ட்ரா கம்பேரிஷன் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, 2 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகும். சம்ருதி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இருந்தால் அதுக்கு முன் வாரத்துலையோ இல்லை அதுக்கு அடுத்த வாரத்து ரிசல்ட்லையோ எப்படி எடுத்திங்கனாலும் 2 இருந்தால் 3 நம்பர் இருக்கும். இப்போ இங்கே 012 அதுக்கு அடுத்த வாரம் 535, 348 அதுக்கு அடுத்த வாரம் 727. இப்போ போன வாரம் சம்ருதி நம்பர் 492, 2, 3. ஓகேவா? இப்படி பார்த்தீங்கன்னாலும் 3, 2. இப்போது போன வார ரிசல்ட்டில் 2 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டு அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்திருப்பேன். இது ஜென்ரலாக சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு 11 ட்ரா தான் நடந்திருக்கும். 11 ட்ராவில் இருக்கிற ஏபிசி போர்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ போன வார ரிசல்ட்டு 492, லாஸ்ட்டில் 2 நம்பர் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 2ன்னு பாஸ் ஆன சம்ருதி ரிசல்ட்டே ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு தான். ஓகேவா? இந்த 11 ரிசல்ட்லையுமே ஒரு 2 ரிசல்ட்டில் தான் இந்த மாதிரி 2 பாஸ் ஆகிருக்கும். 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரத்துலேயும் 3 இருக்கும். இல்லை 3 இருந்தால் அங்கே 2ன்ற நம்பர் இருக்கும். 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரத்தில் 3, இங்கே 3 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 2. இப்போ லாஸ்ட்டாக போன வாரத்தில் 2ன்ற நம்பர் சம்ருதி ரிசல்ட்டில் இருக்குது. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 3 வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே சம்ருதி சார்ட். இது எடுக்கிற 3 மெத்தடுமே வந்து சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுக்கிற நம்பர் தான். இப்போ போன வாரம் சம்ருதி ரிசல்ட் நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 395 492. இப்போ போன வாரம் ரிசல்ட் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 5ன்ற நம்பர் இருக்கும். இப்போ இதே மாதிரி பாஸ் ஆன சம்ருதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 245 048, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்ட் 061, இங்கே 145 666, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்ட் 044. இப்போ போன வாரம் சம்ருதி நம்பர் வந்து 395 492. இப்போ இந்த 2வது மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, 5ன்ற நம்பர் சம்ருதி ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 06 பாஸ் ஆகிருக்கும். இல்லை 0ன்ற நம்பராவது ஏ போர்ட்டில் பாஸ் ஆகிடுது. 5 இருக்கும்போதே இங்கே அடுத்த வாரம் 0, இங்கேயும் 5ன்ற நம்பர் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 5 பாஸ் ஆகும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0வும் இருக்கும், 6ம் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 395 492 இதான் நம்பர். 3வது டிஜிட் நம்பர் 5 தான். இப்போ இந்த வார ரிசல்ட்டு நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 0 வரலாம். இந்த 0ன்ற நம்பர் நான் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்துகிட்டு 6 மட்டும் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த 2வது மெத்தட் ஏன் எப்படி கம்பேர் பண்ணுறோம்னா, சம்ருதி சார்ட் வச்சே நம்பர் வந்து வரலாம். இப்போது போன வார ரிசல்ட் நம்பர் 395 492. ஓகேவா? இதில் வந்து 3வது டிஜிட்டில் 5ன்னு இருக்குது. 3வது டிஜிட்டில் 5ன்னு பாஸ் ஆன ரிசல்ட்டும் ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு தான் இந்த 11 ட்ராலையுமே. இப்போ இங்கே 245 048, அதுக்கு அடுத்த வாரம் 061, இங்கே 145 666, அதுக்கு அடுத்த வாரம் 046. இப்போ இதில் 5ன்ற நம்பர் 3வது டிஜிட்டில் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் ஏ போர்டில் மட்டும் 0 இருக்கும். இங்கேயே 5 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்துலையும் ஏ போர்டில் 0. அதனால் 5 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டு நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் 0ன்ற நம்பர் எடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து 6ன்ற நம்பர் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் வரும். அதனால் இந்த மெத்தட்லேயே ஃபஸ்ட்டு 6ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா இங்கே 5 இருக்கும்போதே 06, இங்கேயும் 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 06, இப்போயும் 5 இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 06 தனித்தனியாக 0 ஏ போர்டில் எடுத்துகிட்டு 6 வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன்.
இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். இப்போது இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் வந்து 817. லாஸ்ட்டில் 7 நம்பர் முடிஞ்சிருக்கும். இப்போ 7 நம்பர் முடிஞ்சிருந்தா காருண்யா ரிசல்ட்டில் அதுக்கு அடுத்து வர சம்ருதி ரிசல்ட்டில் 906 இந்த மாதிரி நம்பர் தான் ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது நடந்த 11 ட்ராவுமே கம்பேர் பண்ணி தான் இந்த நம்பர்லாம் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் 817, லாஸ்ட் நம்பர் 7. இப்போ இன்றைக்கான காருண்யா ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 7 தான். இப்போ லாஸ்ட்டில் 7ன்னு பாஸ் ஆன காருண்யா ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன சம்ருதி ரிசல்ட்டுமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 197, அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 706. இங்கே 227, அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 046. 007, அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 492. இப்போது 817 இன்றைக்கான நம்பர். இப்போ நீங்களே நான் இந்த நம்பர் எழுதியிருக்க நம்பரை மட்டுமே இங்கே கம்பேர் பண்ணுங்கள். 7ன்னு முடியும் போதே அது பக்கத்தில் இங்கே 9 இல்லை 6, 0 எதனா இருந்தால் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் அதுக்கு அடுத்த நாள் சம்ருதியில் பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இங்கே 7, 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 06. இங்கே 7 மட்டும் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இங்கே 06 இருக்கும். இங்கே 07 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் சம்ருதி ரிசல்ட்டில் 9 மட்டுமாவது இருக்கும். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு லாஸ்ட் நம்பர் 7 தான். ஏற்கனவே 0ன்ற நம்பர் ஒரு போர்டில் போர்டில் 5ன்னு கம்பேர் பண்ணி 5ன்ற நம்பர் நம்மளுக்கு சம்ருதி ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த வார போர்டில் 0 வரலான்ட்டு 0 எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 96. 6மே அந்த மெத்தடில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த மெத்தட்லேயும் எடுத்திருக்கேன். ஓகேவா? 0, 6, 9 அடிஷ்னலாக இன்னொரு நம்பர் 9ன்ற நம்பரும் இப்போ வந்து பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த நம்பர் தான் வந்து அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டு. காருண்யா ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிருக்கும் போதே இந்த 4 நம்பர் தான் ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிருக்கும். 7, 9, 0, 6. இங்கே 9, 7 இருந்தால் இங்கே 0, 6 இருக்கும். இங்கே வந்து 7 இருந்தால் 0, 6, 9 இந்த சைடில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 197, லாஸ்ட் நம்பர் 7 தான். 7 பக்கத்துலேயே இங்கே 9, அதுக்கு அடுத்த நாள் 06. இங்கே 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 06 மட்டும் பாஸ் ஆகிருக்கும். 227, 046னா 7, 06. இங்கே 007, அதுக்கு அடுத்த நாள் 492, 07, 9. ஓகேவா? 4 நம்பரில் 3 நம்பராவது பாஸ் ஆகிடுது. இப்போ 817, லாஸ்ட் நம்பர் 7 தான். 0 ஒரு மெத்தடில் எடுத்துட்டேன். ஓகேவா? போர்டில். அதுக்கு அடுத்து பி போர்டில் அடிஷ்னலாக 9ன்ற நம்பர் எடுக்கிறேன். ஏற்கனவே 6ன்ற நம்பர் ஃபஸ்ட் மெத்தட்லேயே சொல்லிட்டேன். அதனால் போர்டில் 0, பி போர்டில் 9, 6. இப்போ இந்த கம்பேரிஷன் எல்லாமே வந்து ஜூலை மந்த் சார்ட்டோ இல்லை இயர்லி சார்ட் வச்சு எந்த கம்பேரிஷனுமே இல்லை. சம்ருதி இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு 11 ட்ரா தான் நடந்திருக்கும். அதில் எப்படி ரிசல்ட் நம்மளுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 2 இருந்தால் 1, 3 பாஸ் ஆகலாம், இல்லை 3 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 இருக்கும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் ஃபஸ்ட்டு மெத்தடில் 3ன்ற நம்பர் சி போர்டில் எடுத்திருந்தேன். போன வார சம்ருதி ரிசல்ட் நம்பர் 492. 2 இருக்கிறதுனால 3 மட்டும் ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்துட்டேன். 2வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா, சம்ருதி ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் 5ன்ற நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் போர்டில் 0 பாஸ் ஆகிடுது. இங்கே 5, 0, 5, 0, இந்த இடத்துலையும் 5. போன வார ரிசல்ட்டு 3வது டிஜிட் நம்பர் 5 தான். அதனால் இந்த வார ரிசல்ட்டு நாளைக்கான ரிசல்ட்டுக்கு போர்டில் 0 எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து இதில் இன்னொரு கம்பேரிஷன் என்ன சொன்னேன்னா, 5 இருக்கும்போதே 3வது டிஜிட்டில் போர்டில் 0 பாஸ் ஆகிட்டு 6ன்ற நம்பரும் பாஸ் ஆகுதுன்ட்டு 6ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 3வது மெத்தடில் நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர், சம்ருதி சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, காருண்யா ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 7ன்னு முடியும் போதே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 906 இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 197, லாஸ்ட்டில் இங்கே 7, 9 இந்த இடத்துல அதுக்கு அடுத்த நாள் சம்ருதி ரிசல்ட்டில் 06. இப்போ இங்கே லாஸ்ட்டில் 7 இருக்கும்போதே 227, லாஸ்ட்டில் 7னா அதுக்கு அடுத்த நாள் சம்ருதி ரிசல்ட்டு 06. இங்கே 007, 07ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் சம்ருதி ரிசல்ட்டில் 9 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போது இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் 817, லாஸ்ட் நம்பர் 7 தான். 0 எடுத்துட்டதுனால 9, 6 இந்த 2 நம்பருமே பி போர்டில் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, போர்டில் 0, பி கேல்குலேஷனில் 6, 9, சி போர்டில் 3ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து பாக்ஸ் வந்து 063, 093. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 06, 09, பிசி 63, 93, ஏசி வந்து 03. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சார்ட் படியே எடுத்துருக்கிற நம்பர்லாம் தான் போர்டில் 0, பி போர்டில் 6, 9, சி போர்டில் 3. பாக்ஸு 2 நம்பர் தான், 063, 093. ஏபி, பிசி, ஏசி எடுக்கிறீங்கன்னா ஏபி 06, 09, பிசி 63, 93, ஏசி வந்து 03. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.